பிரபல எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான இந்திரா சவுந்தரராஜன் எதிர்பாராத விதமாக கீழே தவறி விழுந்து காலமானார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். அர்ச்சனை, மதுரை டிவிஎஸ் நகர் பகுதியில் வசித்து வரும் பிரபல எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவருமான இந்திரா சவுந்தரராஜன் இன்று அவரது இல்லத்தில் தவறி விழுந்து எதிர்பாராத விதமாக இறக்கியதனால் தொடர்ந்து அவரது உடல் அவரது இல்லத்தில் அஞ்சலுக்காக வைக்கப்பட்டுள்ளது. சிறுகதைகள், நாவல்கள், தொலைக்காட்சி தொடர்கள் மற்றும் திரைக்கதைகள் எழுதி வரும் இவர் புராணங்கள், இதிகாசங்களை கலந்து கதைகளில் எழுதுவது வல்லவராக திகழ்ந்துள்ளார். குறிப்பாக இவர் 700 சிறுகதைகள், 340 நாவல்கள் மற்றும் 105 தொடர்களை எழுதியுள்ளார். சிங்காரம், ஆனந்தபுர வீடு உள்ளிட்ட பல்வேறு சிறுகதைகள் எழுதியுள்ளார். இவருடைய கதைகள் பொதுவாக அம்மனுடைய நிகழ்வு, தெய்வீக தலையீடு, மறுபிறவி, பேய்கள் போன்ற விஷயங்களை உள்ளடக்கி இவர் கதைகள் தமிழ்நாட்டின் பல பகுதியில் வாழும் மக்கள் தெரிவித்த உண்மை நிகழ்வுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளதாகவும் இருக்கும். அவரது பிரபலமான எழுத்தாளராக திறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இவரது மறைவு குடும்பத்தினர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.